நான் உங்க ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோம்னா, கிரிக்கெட்டர்களின் ஈகோ தப்பித்த ஹரிஷ் கல்யாண் லப்பர் பந்து திரைவிமர்சனம் என்ன விஷயம்ன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது மனைவி மற்றும் பிள்ளைகளை வந்து விருப்பம் இல்லாமல் கிரிக்கெட்டை மட்டுமே விரும்பி விளையாடும் நபராக அவராக நம்ம அட்டகத்தி தினேஷ். வேலை கூட தொடர்ந்து கிரிக்கெட்டை தான் வேலையை கூட விட்டு தொடர்ந்து கிரிக்கெட்டில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு வராங்க. அதே போல் வந்து சாதி பாகுபாட்டால் இந்த சொந்த கிராமத்துலேயே வந்து ஒரு தள்ளி வைக்கப்பட்ட ஒரு நபராக கிரிக்கெட் வீரராகவும் ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு இடத்துல வராங்க. சொந்த ஊரில் வாய்ப்பு கிடைக்காதனால கிடைக்கும் கிரிக்கெட் அணிகளை எல்லாம் சென்று விளையாடி தன்னுடைய ஆசையை வந்து தீர்த்துட்ருக்காரு. இப்படி கிரிக்கெட் மீது ஒரு காதல் கொண்டிருக்கும் இருவருக்கும் ஏற்படுற அந்த ஈகோ தான் ஒரு படமாக ஒரு கதைக்களமாக கொண்டு போகிறாங்க. இவங்களோட ஈகோவால் நடக்கும் பிரச்சனை மற்றும் அதுலேருந்து அவங்க எப்படி தாண்டி சாதிச்சாங்கன்றது தான் இந்த கதையோட களமாக இருக்குது. என்ன விஷயம்னா, அது வயது முதிர்ந்தவராக நினச்சிருக்காரு நம்ம அட்டகத்தி தினேஷ். ஆனால் எந்த இடத்துலையும் அது தெரியாத வகையில் வந்து நடிப்பால் வந்து அதை கவர் பண்ணியிருக்காரு. ஹீரோவாக வரும் ஹரிஷ் கல்யாண் வந்து இயல்பான நடிப்பால் வந்து கட்டி போட்டார். தினேஷோட மனைவியாக வரும் ஸ்வத்திகா, அதே ஹரிஷ் கல்யாணோடைய காதலியாக வரும் தினேஷின் மகளாக வரும் அந்த காஞ்சனா, இவங்களாம் வந்து சஞ்சனா ரொம்ப ரசிக்க வச்சுருக்காங்க. இசையமைப்பாளர் இந்த ஷான் ரோலர் வந்து இசையில் வந்து பாடல் படத்துக்கு வந்து ஒரு பக்கமளவாகவே அமைஞ்சிருக்கு. ஒளிப்பதிவு தினேஷ் வந்து புருஷோத்தமன் கேமரா, கிரிக்கெட் போட்டியிலையும் கதாபாத்திரனோட உணர்ச்சியும் சரியாக கடந்த ஒரு விஷயமாக காட்டியிருக்கிறது வந்து ரொம்ப பலமாக இருக்குது. ஆனால் படத்தோட திரைக்கதை வந்து பல இடத்துல வந்து நம்ம கெஸ் பண்ணுற மாதிரியே நடக்கிறது வந்து ஒரு பெரிய அழுத்தம் இல்லாத மாதிரி இருக்குது. அதாவது காமெடி இல்லை அதுக்கப்புறமேட்டு சில உணர்ச்சி காட்சிகள்லாம் வந்து அது ஒரு மாதிரி நம்ம படத்தை வந்து ஒரு போர் அடிக்காமல் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. லப்பர் பந்து வந்து சிக்ஸர் அடிச்சதான்றது நம்மளால் சொல்ல முடியல. கண்டிப்பாக போல்ட் ஆகாமல் ஒரு ஒரு நார்மல் ப்ளே பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது எல்லோரும் ரசிக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.